உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884599786. மதிப்புக்குரிய ராதாரவி சார் அவர்களை மேடைகள். நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏன்னா சீக்கிரமாக நான் பேசணுங்க, நான் போனால் தான் ஏன்னா இப்போ டேப்லெட்டில் சாப்பிட்டு படுத்தா தான் படுக்க முடியும் என்னால். எனக்கு 2 கால்லையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் 2 வருஷம் பெட்டில் இருந்தேன். அப்புறமா இப்போ தான் நடக்க வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது வேறு சொல்லிவிட்டா உடனே சினிமாவில் ஒன்று அவ்வளோதானே அவரால் நடக்க முடியாது போலக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும் போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும். அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேற ஆளை போட்டுருவாங்க. அது மாதிரி சினிமா. அது இப்போ இருக்கிற சினிமா ரொம்ப நட்போடு எல்லாருமே, நாங்களும் இருந்தோம் நட்போட தான் இருந்தோம். பட் இங்கே ஒரு குடும்பமாக ரொம்ப நேசித்து எல்லார் பேரையும் தனித்தனியாக தெரியுது, எல்லார் பேரையும் தெரியுது. ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னை கூப்பிடும்போது, ஏன்டா என்ன கூப்பிட்றீங்க, இதை பேசணுமா, அதுக்காக கூப்பிட்றீங்களாடான்னு கேட்டேன். இல்லைன்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில்ன்னு சொன்னாங்க. மறந்து போச்சு. இது பார்த்தா ஏதோ ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார். அவர் ரொம்ப ஆள் சைஸ் தான் அப்படி. அதே மாதிரி தம்பிதுரை எப்பவுமே நான் பேசுவேன், இந்த படத்தில் ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர், அவர் பேர் ஏன் வரல, ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க போலன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பார்த்தா படத்தில் கேரக்டருக்கு பேரே தம்பிதுரை. என் பேர் போடுறதில்ல, எழுதுறது இல்லைல்ல, அப்போ கேரக்டர் பேரை வச்சிடுறேன். இப்போ தம்பிதுரைன்னு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல குரூப். பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் டு திஸ் குரூப். ஏன்னா இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போ தான் ஒரு நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும். நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்டேன், ஐ திங்க் சரத்கிட்ட கேட்டுருங்க, இதில் ஏதாவது பேய் இருக்காடான்னு. இல்லைண்ணா பேயெல்லாம் கிடையாது, ஆனால் ஒன்று இருக்குது, வெட்டுக்குத்து இருக்குது. ஏதோ ஒன்று இருக்கணும்ல, ஏதோ ஒன்று இருக்கணும். வெட்டு குத்தாவது இருக்கணும், ரத்தம் இருக்கணும். ஆனானப்பட்டு எங்கள் ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில் இல்லை. அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்மெல்லாம் என்ன சாதாரணமான ஸ்டார்டிங்லேருந்தே ரத்தத்தை காமிக்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக தியேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து இது தியேட்டரில் பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை. ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னமோ சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சொல்கிறாங்க. இதில் ஆனால் ஒரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன். ஒரு பாட்டு ஆங்கிலத்திலே பாடியிருக்காங்க. எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க. அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா? அது ஆங்கிலத்திலே பாடுறாங்க, அந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ. ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்துலன்னு நான் யோசித்தேன். பார்த்தா பாட்டே ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க. ஸோ இனிமேல் நம்ம இம்ப்ரூவ்டு, அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலனா கூட பரவாயில்ல, வெளியே போய் ரிலீஸ் ஆனாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும். அதனால் என்னமோ தெரியல இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். ஐ ஸ்டடிட் இன் ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல். பட் ஸ்டில் தமிழ் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது இதுன்னு வச்சு ரொம்ப தமிழை கொண்டுடாதீங்க, இல்லாமல் ஆக்கிடாதீங்க. இப்போ எப்படி தம்பிதுரை பாருங்கள், சுயநலமாக தன்னுடைய பேரை ஹீரோவுக்கு வச்சு விட்டார். அது மாதிரியாவது இருக்கணும், ஒரு சுயநலம் வேணும்ல, இல்லைன்னா இது முடியாது. டெஃபினட்டாக இது பெரிய வெற்றியாகும். ஐ திங்க் 12th ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம் இல்லை. ஏதோ ஒன்று தியேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க, கியூவில் போயிடும். ஏன்னா இப்போல்லாம் பேப்பரை திறந்தால் போதும், டெய்லி 2 படம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும். ஏன்னா சகோதரர் இந்த கதாநாயகனை நடித்தவர்கிட்ட வரும்போதே சொன்னேன், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா, நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வளர வேண்டும். இப்போ தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது, தீனா நீ வளரணும், நல்லா வளர்ந்துட்டான் இப்போ இல்லை, நல்லா ஆகிட்டான். முதல்ல அவன் முகத்தை பார்த்த உடனே நினச்சேன், இது நல்ல படம், இது வெறும் குத்துக்கோலையாக தான் இருக்கும், ஏன்னா இவன் நடிக்கிறான் இதில் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்துருச்சு.
மீதியில் என்னை பற்றி சொல்லுவாங்க. நான் நடிச்சேன்னா வில்லன் இருக்கார், அவர் குடும்பத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவரை பற்றி குடும்பத்தெல்லாம் கெடுக்கிறது இல்லை, குடும்பத்தை கொலை பண்ணிடுவார், அவ்வளோதான். இதான் வித்தியாசம் எங்களுக்கு வந்துனாக்கும். பட் ஸ்டில் இவர் கூட இப்போ வில்லன் பண்ணியிருக்காரு. அவர் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக இவர் தான் யங் யூத் வில்லன். இப்போ தீனா அங்கேருந்தெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். நான்லாம் இப்போ ஆர்டர் பண்ணுறதோடு சரி, இப்போ எவ்வளோ கொலை பண்ணு, இந்த குடும்பத்தை கெடு அப்படின்னு ஆகிட்டேன். ஏன்னா நம்மளால் முடியல. இன்னும் கொஞ்சம் தீனா இருக்கார் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்கிற அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எனி ஐ ரியலி அப்ரிஷியேட். நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல விஷயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே. என்ன அச்சமில்லை படம் பண்ணும்போது டைரக்டருக்கு கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன். படம் தர மாட்டாங்க, இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன். சண்டை போட்டாவது வாங்கிடுவேன். அது ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ். நான் ஃபஸ்ட்டு படம் மண்மொழியிலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன். நான் கேட்டதுக்கு இதப்பா இதை வச்சுக்கப்பா ஸோ இதெல்லாம் தொல்லை, செல் அரிச்சிடுது நம்மளை விட மாட்டேன். அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட போய் தான் எப்பயும் ஃபஸ்ட்டு படம் வாங்குறது எனக்கு. அது ஒரு பழக்கம். அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பற்றி ஆகா ஓஹோ ஓஹோ ஓஹோன்னு சொல்லுவோம். இந்த படத்தை இப்போவே ட்ரெய்லரில் பார்த்தாலே ஆகா ஓஹோன்னு சொல்லும் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும். தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். இதை இந்த ஓடிடியில் போடுறான், அதெல்லாம் போடுறான், இதில் போடுறான், அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று வரணும் தெரியுமா? அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க. எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரி தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும், அதுவாக ஓடிடும் கழுதை. போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன். நான் ஒரு படம் போய் பார்த்தா மொத்தம் ஒரு 100 பேர் இருக்காங்க. 5000 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 100 பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராதா? ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்ற எல்லாரையுமே வாழ்த்துறேன். எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதட்டளவில் மறந்திருக்கலாம், உள்ளத்தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் எனக்கு கிடைச்சது ஒரு 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 வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது கார்னரில் ஒரு மணி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவன் என்கிட்ட கேட்டேன், இது என்னடா அப்படின்னா, கீச்சைன்னா அப்படின்னா, எவ்வளோ அப்படின்னா 50 ரூபாண்ணா. சரி கொடு அப்படின்னேன். இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கோங்க அப்படின்னா. சரின்னு வாங்கிட்டு காரில் அந்த மணியை ஆட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தால் பிரசாந்த் கால் பண்ணார். பிரதர் இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் நடிக்கணும் அப்படின்னோடனையும் நானும் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆட்டிக்கிட்டே இருக்கேன். இல்லை பிரதர் இந்த படத்தில் உங்கள் பேர் வந்து மணி அப்படின்னு. அப்படியே சரி, பேசும்போது கையில் மணி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாரு. நான் அவர் கதை சொல்லும்போது ரியலாகவே இப்போயும் என் காரில் அந்த மணி இருக்குது, அந்த வச்சுக்கிட்டே தான் கேட்குறேன். கேட்டோன்னையும் இது எனக்கு ஒரு மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஆனால் கையில் மணி இருக்குது, இவரும் மணிங்கிறாரு. சரின்னு நான் நடித்த படத்துலலாம் மணிங்கிற கேரக்டரு நான் பண்ண படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹிட்டு. அதனால் சரி ஐயப்பா நீ தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன க்ரூ தான். அவர் சொன்ன மாதிரி, சரத் சொன்ன மாதிரி தக்காளி சாதம் தயிர் சாதம் தான். ஆனால் ஒர்க்கு வந்து, அதாவது ஒரு 4 நாள் ஷூட்டு நடித்தேன். 4 நாள் நல்லா ஊற போட்டு அடித்து அனுப்பிச்சானுங்க. அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கேப்பே இல்லாமல் நல்ல ஊற வச்சு அடித்து, டேய் போதுண்டா உடுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் பார்த்தா இப்போ படம் பார்க்கும்போது படம் ஃபுல்லாக வரேன். அது எப்போ படம் ஃபுல்லாக வரதை 4 நாள் எடுத்தானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரசாந்தோட ஒர்க்கு வந்து நான் கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் பார்த்துட்டு. அவர்கிட்ட 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். பொதுவான இப்போ ஓடிடியில் வர படத்தையே நான் ஒரு 4-5 பிரேக் எடுத்து தான் பார்ப்பேன்.
இது வந்து பிரேக்கே இல்லாமல் நான் அந்த படத்தை பார்த்தேன். அப்புறம் முக்கியமாக சரத் ரவி அவர் வந்து இது இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய டான். ஆனால் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணியிருக்கு அந்த பீஸு. அது மட்டும் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்புறம் நான் அந்த 4 நாள் வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக நடித்ததுக்கு காரணம் ஷாரா ஆச்சார். அவங்க தான். ஆமாம், உண்மையை சத்தியமாக நீங்கள் தான். உங்களை பார்த்துக்கிட்டே தான் நடித்தேன். அதனால தான் ரொம்ப பூஸ்டாக நடித்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தாங்க. உண்மையை ஒத்துக்கணும்ல, அதனால் நடித்தேன். அப்புறம் லிங்கா பிரதர், சாரி பிரதர், அவர் நீங்களும் அழகாக இருக்கீங்க. லிங்காவும் நானும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லோரும் படத்தை தேட்டருக்கு போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பொய்யெல்லாம் சொல்லலை, எல்லோரும் சொல்கிற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லலை. உண்மையாகவே நான் என்ஜாய் பண்ணேன். அதனால் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எல்லோரும் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. அண்டு சுசீந்திரன் சார், வையாபுரி சார் கிளம்பிட்டாரா, போயிட்டாரா? ஸோ எல்லாருக்கும் நன்றி. ராகேஷ் நல்லா பாட்டு போட்டிருக்கு, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, உங்களை பார்த்து எனக்கு தெய்வம் மாதிரியே இருக்குது இப்போது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். அண்ணா தீனா அண்ணா கோச்சுக்காதீங்கண்ணா. நன்றிண்ணா, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். யா, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இருக்க ப்ரெஸ், இங்கே ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு வணக்கம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டேரக்டர் சார் வந்து எனக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் கேட்கலையா இப்போது? ஸோ ஒரு வாட்டி கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் வந்துட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. ஸோ அங்கே போயிட்டோடனே ஸ்கிரிப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணார். எனக்கு ஒரு செகண்ட் ஓகே நான் தான் இது பண்ண போகிறேன்னா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அண்ட் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர். ஸோ அதனால ஐ வாஸ் லைக் ஓகே நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதே மாதிரி லைக் ரொம்ப கம்மி டேஸாக இருந்தாலும் ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கும் அந்த கேரக்டர். ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மியூசிக்குமே வந்துட்டு லைக் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த சாங் வந்துட்டு இன்னும் ஹிட் ஆகணும் அண்ட் எங்கள் படமும் ஹிட் ஆகணும். ஸோ எல்லாருமே போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. கண்ணிலையும் ஒரு பீதி தெரியுது பார்த்தேன். ஸோ ஐ வில் ட்ரை டு கீப் இட் ஆஸ் ஷார்ட் ஆஸ் பாசிபிள். பட் எனக்குமே இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 years ஆச்சு. ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகி சென்னை உங்களை அன்புடன் வர இருக்குது ரிலீஸ் ஆகி 10 years ஆகுது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோவாக நான் பண்ண ஃபஸ்ட்டு படம். ஸோ தேங்க்யூ எவ்ரி சிங்கிள் பர்சன் ஹூ மேட் திஸ் பாசிபிள். என்னுடைய இயக்குநர்கள் ஓகே என்னுடைய இயக்குநர்கள் இங்கே இருக்க எல்லாருமே. ஸோ எஸ், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரசாந்த் ஐயா சரி, நான் ஹீரோன்னு நினச்சி வெளியில் அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த அவுதில் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து இந்த படத்தின் மூலிமா தான் அர்ஜய் ப்ரோ நல்ல பழக்கம். இன்றைக்கி ஷூட்டிங்னால வர முடியல அவரால். அவர் நல்ல பழக்கம். ஒரு நாளைக்கு டப்பிங் முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, டார்லிங் இந்த படத்தில் நான் லீடாக பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாப்புல. ஒரு செகண்ட் அப்படி ஷாக் ஆகிட்டேன். என்ன டார்லிங், எப்படி நீங்கள் லீடாக பண்ணுறீங்களா டார்லிங்? சரி ஓகே அப்படின்னு கட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி தான் ஒரு படத்தில் வந்து ஜெயக்குமார் அண்ணன் கூட நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அந்த படத்தில் ஜெயக்குமார் அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்குது. இப்போ ஒரு சின்ன படம் பண்ணிகிட்டு இருக்கேன்டா, அந்த படத்தில் ஆல்மோஸ்ட் நான் தான்டா ஹீரோ அப்படின்னு கட் பண்ணிட்டு அவருக்கு அடித்தேன். அந்த சின்ன படம் ஒன்று பண்ணுறேன்னீங்களே, அதில் அந்த படம் பேர் என்ன, தாவூத்ரா, அதில் தான் ஹீரோ பண்ணுறீங்களா? சரி ஓகே வைங்க அப்படின்னு. அப்புறம் சரத்துக்கு வச்சேன். நான் தான் மாமா ஹீரோ, என்னம்மா அப்படின்னா. சரி ரைட்டு ஓகே. வடிவேல் சார் சொல்லுவார்ல, எனக்கு வந்து ஃபோனை யார் அட்டன் பண்ணது, காலம்பரை நம்ம மாத்திர டிஃபன் சொல்லிட்டு போல, அப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல நம்ம டைரக்டர். எல்லாருக்கும் அதான் சொல்லியிருக்காப்புல. நான் அதனால் அதுக்கப்புறம் நான் சொல்கிறது விட்டேன். நானும் ஒன் ஆஃப் த லீடுங்க அந்த படத்தில் அப்படின்னு. படம் பார்த்தப்பறம் எது வந்தாலும் முடிவு பண்ணிப்போம். அப்புறம் படம் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது. இல்லை ஆனால் ஹானஸ்ட்டாக படம் பார்த்தப்பறம் தெரிஞ்சுது எதுக்கு எல்லாருக்கிட்டையும் இதே உருட்டியிருக்காருன்னு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே லீட் கேரக்டர்ஸ் தான். ஸோ மேபி ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால மேபி ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் தினானு அபிஷேக் ப்ரோ 2 பேருமே அவர்கள் மாதிரியே படத்துக்கும் மிகப்பெரிய தூணாக இருந்திருக்கிறார்கள். 2 பேருமே பயங்கரமாக மிரட்டுவாங்க. எப்படி மிரட்டுவாங்கன்னா, தீனான பக்கத்தில் நிற்கும் போது அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு காதுக்கு ஒயங்கிடணும். அப்படி தம்பு என்ன இங்கே தானே நிற்கிறேன் ஏன்னு அப்படின்னு. அபிஷேக் ப்ரோ நீங்கள் பேசும்போதே பார்த்துருப்பீங்க, அவர் ஏதோ பேசுவார், நம்ம காதில் என்ன கேட்கட்டும், ஃபுல் பேஸ் வாய்ஸில் ஃபுல் லோவாக பேசுவாப்புல, ஒன்றுமே கேட்காது.
ஸோ அந்த அளவுக்கு ஆனால் பயங்கர செம்ம சாலிடான பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காங்க. நண்பர்கள் சரத் ரவி படத்தில் ஒரு டானா பண்ணியிருக்கான். இப்பயுமே அவன் டானா ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். ஷாரா டார்லிங் கூட ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் ஒர்க் பண்ணுறேன். அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். ஆனால் தலைவன் மிரண்ட இடத்த ஒன்று பார்த்தேன். அது சொன்னாப்புல இல்லை 4 நாளில் போட்டு அடி அடிச்சு வச்சாங்க. நான் இப்போ தலைவன் மிரண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தேன். அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மிஸ்டர் அஜய், அவர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர். மத்தியானம் லஞ்ச் டைமு கோடம்பாக்கத்தில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிருக்கோம். ஓகே, இது கேரவன்லாம் இல்லை, அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஏன்னா இவங்க இப்படி முடிவு பண்ணாங்கன்றது எனக்கு புரியல. லொக்கேஷன் பார்த்துட்டு ஓகே இந்த லொக்கேஷனில் தான் கேரவன் உள்ளே போகவே முடியாது, இந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படி பார்த்து முடிவு பண்ணாங்களா இல்லை எதிர்த்து அப்படி அமைஞ்சுதான் தெரியல. அது கார் கூட போகாது, பைக்கு மட்டும் தான் போக முடியும் அந்த சந்தில். அப்படி ஒரு சந்து. அந்த சந்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். மத்தியானம் லஞ்ச் டைமு, நல்ல வெயில் காலம். லஞ்ச் டைமு ஆஸ் யூஷுவல் எடுத்து பொட்டலம் கொடுத்துட்டாங்க கையில். தக்காளி சாதத்தை வச்சு சுற்றினுக்கிறேன், எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு. டக்குன்னு வச்சு அண்ணே உங்களுக்கு சூப்பர் இடம் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போகலாம். கூப்பிட்டு போய் ஒரு தார்பாய் விரிச்சாப்புல. சாரா அப்படின்னு திரும்பி பார்க்குறாப்புல, நானும் சாராவை திரும்பி பார்க்குறேன். அந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூமு, இந்த சைடு ஒரு ரெஸ்ட் ரூமு, நடுவில் தார்பாய். அப்படி 2 பேரும் மாற்றி மூஞ்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துரும். நம்மனா தான் சோறு, அதனால உட்காந்து சாப்பிட்றோம். அந்தளவுக்கு ஒரு திறமையான ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர். சாரா எத்தனையோ செட்டு பார்த்துருப்பாப்புல. எப்படி ஒரு செட்டு டார்லிங் பார்த்துருக்கீங்க? இல்லை, பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இவங்களோட ஹீரோயின், இவங்களோட நிறைய காம்பினேஷன் எனக்கு இருந்தாலும் படையப்பால் வர மாதிரி மாப்பிள்ளை நான் தான் சட்டை ஆனால் அவருது அப்படின்ற மாதிரி இவங்க கூட நிறைய காம்பினேஷன் இருந்தாலும், இவங்க தான் ஹீரோயின்னாலும் என் பேர் இல்லை அப்படின்றத மிக தாழ்மையோட ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா, ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பண்ணோம். இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பண்ணோம். படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ எப்படியும் ப்ரெஷ் ஷோவில் நீங்களாம் பார்ப்பீங்க. ஸோ அப்போது உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். இந்த படத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான நம்பர், ப்ரொடியூசர் தம்பிதுரை சார். படம் நான் தான் லீடு அப்படின்னு சொன்னோன்னே அங்கேயும் ஒரு வேலை பார்த்துருக்காப்புல. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ராகேஷ் சொன்னாப்புல, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் பிரதர் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, எனக்கும் பண்ணாப்புல. பிரதர் நீங்கள் தான் பிரதர் ஹீரோ அப்படின்னாப்புல. நான் உள்ளே போன அப்புறம் தான் தெரியுது ஆல்ரெடி 10 நாள் ஷூட் பண்ணிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பேச தான் தெரியுது நான் தான் 9th அப்ரோச் பண்ணியிருக்கேன் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன் வரலன்றது இதுக்கு முன்னாடி சொன்னேன், இந்த ப்ரொடக்ஷன் அந்த மாதிரியான மேட்டர்லாம், அதனால் மற்றவங்களாம் எஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற 4 காலுக்கு தான் கிடைக்கும்னா அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த கையில் நான் ரொம்ப ரொம்ப லக்கி. தேங்க்யூ ஸோ மச். திருப்பியும் தம்பிதுரை சார் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இதுதான் அமௌண்ட்டுன்னு பேசினார், எல்லாத்தையும் பேசி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் பார்த்தேன், வந்தார். அதோட ஷூட் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் டே ஆஃப் த ஷூட் தான் பார்த்தோம். நடுவில் ஒரு நாள் கூட ஷூட்டிங் பக்கமோ எதுவுமே கேட்கல. அவ்வளோ நம்பிக்கை பிரசாந்த் மேலே தம்பிதுரை சாருக்கு. அண்ட் நான் ஒரு டோட்டலாகவே ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். டப்பிங்கு, டிஐ, ஃபைனல் அவுட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு 5-6 டைம்ஸ் தான் பார்த்துருப்பேன். 5-6 டைம்ஸும் ஒரு பைக்கில் லஞ்ச் பேக் வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு சேல்ஸ் ரெப் மாதிரி ஒரு பேக் மாட்டிக்கிட்டு தான் வருவாப்புல. எனக்கு அது பார்க்கும்போது இது சின்ன பட்ஜெட் படமாகவே இருக்கட்டுமே, பட் இந்த பணத்தை அவர் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை அவர் பசங்க இப்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கலாம். ஒரு லக்ஸரிஸ் லைஃப் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய பணம் தான், அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாமல் ஒரு படம் எடுக்கணும் சார். உங்களால் 50 குடும்பம் சாப்பிட்டுச்சு சார். யூ ஷுட் ரியலி பி ப்ரவுட் ஆஃப் தட் சார், ரியலி சார். ஆனால் இந்த படம்னு இல்லை, ஒரு படம் பண்ணணுன்ற அந்த ஒரு ஆசையும் அந்த பேஷன் இருக்குல்ல, சூப்பர் சார். நீங்கள் இதுக்காகவே நல்லா இருக்கணும் சார். ஓகே ரைட் சார். கடைசியாக சீஃப் கெஸ்ட் சுசீந்திரன் அண்ணாவோட படங்கள், அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. சுசீந்திரன் அண்ணாவோட படங்கள் எனக்கு அவருடைய படங்களில் ரொம்ப ஃபிலிமோகிராஃபியில் ரொம்ப மிரட்சியான விஷயம் என்னென்னா, எல்லாமே வேறு ஜானர் மாற்றிக்கிட்டே இருப்பார். நல்ல லவ் ஸ்டோரி, சோகமான லவ் ஸ்டோரி, பயங்கர ஆக்ஷன், கொடூரமான ஆக்ஷன் ஃபிலிமு, செம்ம காமெடியான ஆக்ஷன் ஃபிலிமு, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ். அவர் ஓகே இதுதான் சக்ஸஸ் பேட்டர்ன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் 10 படம் அதே மாதிரி உருட்டவே இல்லை. ஸோ படம் எண்ட் ரிசல்ட் இஸ் டிஃப்ரெண்ட் சம்திங், பட் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குல்ல அண்ணா, செம்மண்ண சூப்பர்ண்ண. ஸோ இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்யூ. யாராவது பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி. அண்ட் ரிலீஸ் பண்ணுறவங்க வணக்கம் சார். வணக்கம் மேடம், தேங்க்யூ. அங்கே அதான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே கேட்டு ஈத்து சாத்துனீங்களா இல்லையா பிரசாந்த் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கேள்வியாகவே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவசங்கரி எங்கங்க, ஹாய்ங்க, ஹியூஜ் ஃபேனுங்க.
அப்போ ரொம்ப சின்ன வயசுலேருந்து இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, இவ்வளோ நேரம் பொறுமையாக இத்தனை பேர் வெயிட் பண்ணதுக்கு நன்றி. சுசாந்த் கேமராமேன் வந்து ஒரு 2 hours நான் அவரோட ஒரு 6 months முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போதே ஒரு கேமராமேனுக்கான எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு அவருடைய ஒர்க்கில் பார்த்தேன். நேற்று வந்து சுசாந்த் வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. நம்ம அசிஸ்டண்ட்டை சொன்னேன், அப்படி நம்ம அசிஸ்டண்ட்டை சரி போஸ்டர் டிசைன் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னேன். நான் போஸ்டர் டிசைனில் தெரிஞ்சிடும் அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம போகலாமா வேண்டாமான்னு. போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பர்டிகுலராக வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து, ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப சூஸ் பண்ணி படங்கள் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கான ஒரு அந்த ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற மாதிரி ரோல் இருந்தால் தான் பண்ணுவாங்க. ஸோ சரி ஓகே, இது கண்டிப்பாக ப்ராமிசிங்காக இருக்கும் அப்படின்ட்டு வேறு எதுவும் இந்த படத்தை பற்றி எனக்கு தெரியாது, அப்படி கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லர் சாங்ஸ் பார்க்கும்போது. நிச்சயமாக வந்து இதே பிரசாத் லேப் டப்பிங்கில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டார்க் ஹியூமர் இந்த படத்தில் தெரியுது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் யாரை பாராட்டுறதுன்னு தெரியல. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிகிறாங்க. இந்த படத்துடைய ஹீரோ லிங்கா பற்றி சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே நான் ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணும்போது அந்த ஹீரோ முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அவங்க பாடி ஃபிட்டாக இருக்கா, அப்படி ஃபேராக இருக்கா, அப்படி அதெல்லாம் செகண்டரி தான். முகத்தில் ஒரு இன்னோசென்ட் இருந்தால் தான் மக்களுக்கு ஈஸியாக போய் கனெக்ட் ஆவாங்க. இப்போ வரைக்கும் ரஜினி சாருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவருடைய எளிமையாக இருக்கட்டும், அந்த இன்னோசென்ட் தான் இப்போ வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வச்சிருக்கிறதுக்கு காரணம். ஸோ அப்படி ஒரு எளிமை ரொம்ப ரொம்ப மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு கதாநாயகனாக நடிக்கிறவங்களுக்கு அந்த எளிமை மக்கள்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகும். லிங்கா முகத்தில் அந்த எளிமை இருக்குது, அந்த இன்னோசென்ட் இருக்குது. இந்த கதாபாத்திரமும் அதுவுமே அமைச்சிருக்கா அப்படி. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துடைய இயக்குனர் பிரசாத், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தம்பிதுரை சார், நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா ஒரு இயக்குனராக இருந்திருக்கீங்க. இந்த படத்துடைய வெற்றி மூலம் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும். அப்புறம் இந்த படத்துடைய லிரிக் ரைட்டர் அவருக்கும், ஏன்னா இந்த படத்துடைய சாங் மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ட்ரெய்லர் சாங் தான் ஒரு ஆடியன்ஸை தேட்டருக்கு கூட்டிகிட்டு வரும். அதுக்கு ரொம்ப லிரிக் ரைட்டரும் மியூசிக் ரைட்டரும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 10 மியூசிக். ஸோ எல்லா பெரிய படங்களும் பண்ணியிருந்தாலும் சின்ன படங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குவாலிட்டியான படங்களை செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப ஃபன்னாக சொன்னாலும் சரி, சீரியஸாக சொன்னாலும் சரி, தெய்வமே அப்படின்னா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறவங்க தான். ஸோ அப்படி எல்லாருடைய மைண்ட் வாய்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேஜ், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக ஓடும். இப்போ லோகா அப்படிங்கிற ஒரு படம், அது படம் ஒரு ஷோ அப்படி போட்டுருந்தாங்க. மொத்தமாகவே தேடி பார்த்தா ஒரு 2 ஷோ தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தா தமிழ்நாடு எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. உங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா Day 1 அந்த படம் அப்படியே ஹிட் ஆகும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.